வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம்எஸ் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆசையோட உலகத்தில் இருக்கும் எல்லாரும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு ஒரு காலேஜ் அந்த காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வேகமாக வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கு. அப்போது பின்னாடியே ஒரு பையன் வரான். அதே காலேஜை சேர்ந்த பையன் பின்னாடியே நடந்து வரான். இந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணு நடந்து போகிற பொண்ணு சொல்கிறா, ஏய் அவன் பின்னாடியே வரான்டி அப்படின்னு. திரும்பி பார்க்குறா. அவன் திரும்பி பார்த்த மாதிரி அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அடிச்சடிச்ச மாதிரி போகிறான். பொண்ணு போயிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தோன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் ஆள் இல்லை. மறுபடியும் போயிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா எதிர்க்கு ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். இவன் பாரு தொல்லை கொடுத்துட்ருக்காண்டி உனக்கு அப்படின்னா, ஏய் பெரிய தொல்லையாக இருக்குடி வாடி, அந்த வேலையே வேணாம் வாடி அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறா. எதிர்க்க வரவன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை பார்த்துட்டு வேணும் தன் கையில் இருக்க நோட்டு புக்கை அப்படியே கீழே போடுறான் அவள் காலடியில். அந்த காலாண்டை போடும்போது அந்த புக்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி ஓடி போய் எடுக்கிறான். அப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. ஒரே ஒரு நோட்டு மட்டும் கையில் எடுத்து கொடுக்குறா. பக்கத்தில் இருக்க பொண்ணு பார்க்குறா. என்னடி ஏடினா, ஏய் விழுந்துச்சு எடுத்து கொடுத்தா என்ன, வா போகலாம் அப்படின்ட்டு போகிறான். மறுபடியும் பின்னாடியே போகிறான் அந்த பொண்ணு பின்னாடியே. அவள் வீட்டாண்ட வரையும் போகிறான். வீட்டாண்ட அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போயிடுறா. என் வீட்டாண்ட பார்த்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போனோடனே இன்னும் பார்த்துட்றான். இவன் பின்னாடி திரும்பி பார்க்குறா. இவன் பார்க்குறான், சிரிக்கிறான். இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போயிடுறா. வீட்டுக்குள்ளே போன பொண்ணு ஏன் இவ்வளோ தொல்லை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் காலேஜ் கிளம்புறா. காலேஜ் கிளம்பி திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் மறுபடியும் அந்த குறுக்கில் நிற்கிறான். பார்க்குறா. என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, உங்கள் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். பார், நான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லிவிடுவேன், எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு விறுவிறு நடந்து போகிறான். மறுபடியும் அவன் முன்னாடி போய் நிற்கிறான். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்றா. அதுக்கு அந்த பொண்ணு, அப்படியா, நான் இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா செத்துருவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறா. உனக்காக தாண்டி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றான். அதெல்லாம் சும்மா கதை, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு விரும்புன்னு அந்த பொண்ணு கிளாஸ் ரூம் போயிடுறான். இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. கிளாஸ் நடக்க பார்த்தீங்கன்னா, எங்கப்பா அவன் பையன் வரலையா அப்படின்னா, இல்லை அவன் வரல அப்படின்னு. ஏன் வரல அப்படின்னா, வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு ஒரு தகவல் கொடுக்குறான். இந்த பொண்ணு என்னடி விழுந்துட்டான் நம்ம போல இருக்கு அப்படின்னா, தெரியலையே அப்படின்னும்போது, சரி வா அப்படின்னு கிளாஸ் ரூம் முடிஞ்சோடனே வெறும் நடந்து போகிறாங்க. காலேஜ் கேண்டீன் போகிறாங்க. அந்த காலேஜ் கேண்டீனில் பார்த்தோன்னா இவர் சும்மாவே விழுந்த மாதிரி ஒரு சீனை போட்டு உட்காண்ட்ருக்காரு. அந்த பொண்ணு பார்க்குறா. அவன் பார்க்குறான், ஃபீல் பண்ண மாதிரி உட்காண்ட்ருக்கான். அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இல்லை நீ தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல, நான் விழுந்தா ஏன் என்னை வந்து பார்க்குறேன், நான் அப்படியே போயிடுறேன், உன் வேலையை என்ன நீ பார்த்துட்டு போ அப்படின்ற. சொல்கிற பேச்சு கேளு, வேணாம் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, உன் வேலை என்ன அதை பாருண்ணா, நீ போ, நீ இப்படியே போ, அடுத்தது பாரு ஒவ்வொரு நாளாக நான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். இவ மறுபடியும் போயிடுறா கிளாஸுக்கு. மறுபடியும் அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணு கிளாஸ் ரூம் போனதுக்கப்புறம் நேராக போயிட்டு அவள் கிளாஸில் உட்காந்துட்டு எல்லோரும் முன்னாடியும், இவெல்லாம் நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறான். இந்த பொண்ணு பார்க்குறா, பசங்க பார்க்குறாங்க, இவன் சிரிக்கிறான், அந்த பொண்ணு சிரிக்கிறா. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லவ் ஃபீல் வருது. இந்த லவ்ன்றதை உருவாக்கிறாங்க. இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் ஆகுது. அப்பா அம்மா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்க வந்து காலேஜ் முடிஞ்சதுக்கு உண்டான ஒரு பட்டத்தை வாங்க ரெடியாக இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. பையன் வரான், பொண்ணு வரா, பட்டம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த பட்டத்தை கையில் கொடுத்துட்டு அந்த பொண்ணு காணாமல் போயிடுறா. அந்த பொண்ணை தேடுன்னு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தேடுறாங்க, கிடைக்கல. இந்த பையன் கூட்டுட்டு ஓடிட்டு போயிட்டான்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அந்த அம்மா அவன் தாய் தகப்பனுடைய கண்ணீர் தான் மிஞ்சிச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் புது வாழ்க்கையை தொடர்றாங்க. கொஞ்ச நாள் ஒரு குழந்தைக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வெறுத்து போகுது. அப்போ மறுபடியும் இந்த பையன் மறுபடியும் வேலைக்கு போகிறான். அங்கே வேலை செய்கிற இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. இப்போ பழையபடியாக அவர் ஏற்கனவே ட்ரைனிங் ஆனார் இல்லையா, லவ் பண்ணுற ஒரு ஃபீல்டில், அதேமாதிரி அந்த ட்ரைனிங் அங்கே ஆகுறாரு. அந்த பொம்பளையை பார்க்குறான், அந்த பொண்ணு பார்க்குறான், கல்யாணம் ஆன பொண்ணை இப்படியே ஃபீல் பண்ணுறான்.
அப்படியே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக வராங்க. செல்லில் மொபைல் நம்பர் வாங்குறாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் நடக்கும்போது அவளுக்கு தெரிய வருது. அவள் கேட்குறா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. எதுடா பெரிய விஷயம்? உன்னை நம்பி தானடா நான் வந்தேன், ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணி தெரியுறாடுன்னு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, விடு, ஃப்ரெண்டு அவள் எனக்கு அப்படின்டா. இந்த பொண்ணு கதறி அழுகிறா. லவ்னா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் லவ் பண்ணி வந்து ஏமாந்தனடா, அவங்ககிட்ட குட்டிச்சோறானடா நடுவுறா. மறுபடியும் அவர் அந்த பொண்ணோட ஜாலியாக வண்டியில் சுற்றிட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் அவள் பார்க்குறா, கதறி அழுகிறா. அந்த பையன் அவங்க வீட்டுக்கே ஒரு நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரான். அந்த குழந்தைக்கூட தான் குழந்தையோட அந்த பொண்ணு கண்ணீரோடு அழுகிறா. அந்த பொண்ணு அதை பற்றி கவலைப்படலை வந்தவ. சரிடா, ஓகேடா, பாய்டா அப்படின்னு. இல்லை, நானே விட்டு வரேன்ட்டு கூப்பிட்டு போகிறான். காலங்கள் ஓடுது. குழந்தையும் கொஞ்சம் பெருசாகுது. அவளும் நூலாகி போய் வாழ்க்கையை ஓட்டுறா. மறுபடியும் அடுத்தது இன்னொரு பொண்ணோட பழக ஆரம்பிக்கிறான். இந்த பெண் பார்க்குறா, இவனோட வாழ்ந்தால் வாழ்க்கை சரி வராதுன்னு சொல்லிட்டு அவள் டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டில் யாரும் சேர்க்கறதில்ல, எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. அந்த கை குழந்தையோட அந்த பொண்ணு ரோட்டில் நிற்கிறா. அதோடு அந்த ஹீரோ விடுறானா? இல்லை, அடுத்தது இன்னொருத்தரோட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசி லவ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி அவளையும் ஏமாத்துறான். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, லவ் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மோசமான ஒரு வியாதி மாதிரி. இது எத்தனை பேர் இந்த உலகத்தில் லவ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னு யாராலும் சொல்ல முடியுமா? இங்கே ட்ரெயினப் ஆகிடுறாங்க. காலேஜ் படிக்கும் போதே அவங்களுக்கு ட்ரெயினப் வந்துடுது. லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுற, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. கல்யாணம் ஆன பிறகும் இன்னொருத்தர் மேலே லவ் அந்த ஃபீல் வருது. அப்படியே லவ், இது ட்ரெயினப்பு, அடுத்தது இன்னொரு லவ், ட்ரெயினப்பு, இது அடுத்தது இன்னொரு ட்ரெயினப். இப்படி போய் நிறைய குட்டிச்சோறு, நிறைய பேர் குட்டிச்சோறு. ஒரு தாய் தகப்பன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சேர்த்துருக்காரு. கல்யாணம் இன்றைக்கி எல்லாமே 95% சூப்பராக இருக்குது. எங்கன்னா போய் நீங்கள் இந்த தவறு அது தவறு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டுபிடிச்சி பாருங்கள். ஆனால் நீங்கள் லவ் பண்ணவங்க லைஃப் எத்தனை பேர் நல்லா இருக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மனசுக்குள்ளே எத்தனை பெண்களுடைய குமுறல் இருக்குது தெரியுமா? அந்த லவ் பண்ண பெண்களுடைய குமுறல். தான் கணவன் இன்னொருத்தர் பொண்ணை லவ் பண்ணி இன்னும் போயிட்டுருக்கான்று வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பொண்ணுங்களை செத்தே போகுதுய்யா. சொல்லாமல் கிளம்ப செத்தே போகுது. தயவு செஞ்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், இந்த லவ்வுக்கு பண்ணலாம் போய் மாட்டிக்காதீங்க. எந்த சூழ்நிலையும் போய் மாட்டாதீங்க. எவனையும் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு நீ அங்கே ட்ரெயினப் ஆகிட்டீங்கன்னா, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் சாகிற வரையும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அடுத்தவங்க மேலே போய் நடுத்தரில் தான் போய் நிற்கும். நீ ட்ரெயினப் எங்கே ஆகணும்? படிப்பில் தான் நீ ட்ரெயினப் ஆகணும். நம்ம அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில் அவங்க நம்மளை காப்பாற்றினாங்களா, அவங்க படிக்க வைக்கிறாங்களான்னு அவங்க மேலே ஃபீல் பண்ணி அவங்களுக்காக நம்ம படித்து ட்ரெயினப் ஆகி பெரிய ஆளாகணும். அதை பாருங்கடா. நான் காலேஜுக்கு அமிச்சா லவ்னு குட்டிச்சோறு இன்றைக்கி நிறைய பசங்க. அப்படின்னா லவ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறீங்களா? அதுவும் கிடையாது. அந்த பொண்ணை நடுத்தரில் விட்டுறீங்க. அடுத்தது ஒருத்தையை கரெக்ட் பண்ணி அடுத்தது லவ்ன்ட்டு அவள் பிள்ளை சுற்றிட்டுருக்கீங்க. அவள் கொஞ்ச நாள் போர் அடித்தோன்னா அவளை தூக்கி போட்டு அடுத்து இன்னொன்று கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி சுற்றிட்டுருப்பீங்க. இது ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி இப்படி சீரறிங்க உங்களுக்கே தெரியும். அதனால் தயவு செஞ்சு பிள்ளைங்களா அவசரப்படாதீங்க. தாய் தகப்பன தெய்வமாக மதிங்க. அவங்க உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. அவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் நினச்சிட்டு வாழணும். இந்த லவ்ன்றதை என்றைக்குமே நம்பாதீங்க. இந்த லவ்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் போங்கன்னு சொல்லிக்கொண்டு, எந்த சூழ்நிலையும் தயவு செஞ்சு படிக்கும்போது லவ் பண்ணாதீங்க. லவ் பண்ணிங்கன்னா அது ட்ரெயினப் ஆகி உங்கள் வாழ்க்கை அழிச்சிடும். லவ் என்பதை மறந்துட்டு தாய் தகப்பன் தான் முக்கியம்னு நினச்சிட்டு அவங்களுக்காக நீங்கள் வாழுங்க. எந்த சூழ்நிலையும் லவ்ன்றது யார் சொன்னாலும் சரி நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கணும்? உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம், உங்களுடைய ட்ரெயினப் உங்களை படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். எத்தனை பேர் என்ன டைலாக் பேசினாலும் வசராதீங்க. அடுத்த டைலாக் உங்களுக்கு பேசின டைலாக் அடுத்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுவான். அப்படியே தொன்று போய் நீ நடுத்தரில் நின்று நீ குட்டிச்சோறாக்கிட்டு தான் வேடிக்கை பார்ப்பானு. அதனால் பெண்கள் உங்களுடைய உஷாராக இருங்க. உங்களை பத்திரமா பாதுகாத்துங்க. லவ்ன்ற போர் விலை விழுந்து மாட்டிக்கிட்டு உங்களுடைய லைஃப் ஆயிடுச்சு. அதை நான் சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.